வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அவல் உப்புமா இல்லைன்னா போகா அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக இந்த அவல் உப்புமா அஹ், ரொம்ப சீப்பாக செய்யக்கூடிய ஒரு உணவு. நம்ம இதுக்காக நிறைய செலவுலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். கொஞ்சம் அவலை நினச்சிட்டு அதில் நம்ம வெங்காயம், தக்காளி, அப்புறம் வேர்க்கடலை, ஸ்பைசிக்கு, மிளகா இந்த மாதிரிலாம் போட்டுட்டு நல்ல ஒரு உப்புமானா ரொம்ப தண்ணி கூட செலவு இல்லை இதில். அப்படியே போட்டு கிண்டிட்டு லாஸ்ட்டில் லெமன் மட்டும் போட்டால் போதும். ஒரு அருமையான நாஸ்டா ரெடி. இது ஈவினிங்காகவும் சாப்பிடலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவும் சாப்பிடலாம், ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக கூட சாப்பிடலாம். இதில் ஒரு நல்ல பெனிஃபிட் என்னென்னா, இதை நம்ம சத்தாக பண்ணுறோம். எவ்வளோ சத்தாக பண்ணாலும் பாருங்கள், சீக்கிரமாக ஜீரணம் ஆயிரும். இதில் வேர்க்கடலை போடுங்க, இல்லை என்ன பொரிகடலை கூட போடுவாங்க ஒரு சிலர். இந்த மாதிரிலாம் கூட சாப்பிடுவாங்க. இது கூட பழம் வச்சு கூட சாப்பிடுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ பழம் லாஸ்ட்டில் நம்ம டீ வீட்டில் பண்ணும்போது ரொம்ப அழகாக பண்ணலாம். பச்சை பட்டாணிலாம் போட்டு அழகாக அருமையாக பண்ணலாம். நார்மலாக இது ஒரு மும்பையிலலாம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். இது ஒரு 20 ரூபாய்க்கு வெளியிலலாம் கிடைக்கும். இதான் அங்கே மெயின் உணவாகவே கூட அங்கே இருக்குது. வடபாவுக்கு அப்புறம் இருக்கக்கூடியது இந்த அவல் உப்புமா, போகா அப்படின்னு சொல்லுவாங்க, போகோ. ஸோ இந்த அவல் நார்மலாக நம்ம ஊரில் வித்தியாசமான அவல்கள்லாம் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் கடைகளில் ஒரு சன்ன ரகமான ஒரு அவல் தான் விற்கப்படுது. ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சோம்னா அவல் ரொம்ப கனமாக இருக்கும். அது கொஞ்ச நேரம் பசி தாங்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி அவல்லாம் ரொம்ப லேஸாக இருக்கும். பசி சீக்கிரமாக எடுக்கும். சரி, நல்ல விஷயம் தான். நல்லா சீக்கிரமாக டைஜஷன் ஆகி நமக்கு அடுத்த உணவு சாப்பிடும்படியாக இருந்ததுன்னா அது நல்ல விஷயம் தானே. இந்த அவல் என்னைக்குமே ஒரு ஸ்நாக்ஸாகவும் பயன்படுத்தலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாக பயன்படுத்தலாம். ஆனால் சீக்கிரமாக பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். வெரி குட். இப்போ இதில் கேரட் போடலாம், பீன்ஸ், தக்காளி போடுறாங்க, வேர்க்கடலை போடுறாங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி போடுறாங்க, லாஸ்ட்டில் நிம்பு, அதாவது இல்லை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விடுறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பலதரப்பட்ட முறையில் செய்கிறாங்க. இது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், பெரியவங்க சாப்பிடலாம். எல்லோருமே சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ஒரு உணவாக தான் இந்த போகா இருக்குது. இந்த அவல் உப்புமா நம்மளும் வீக்லி, அதாவது வாரத்தில் 2 நாள் 3 நாள் கூட நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு எப்பப்பெல்லாம் விருப்பம் இருக்கோ அப்பப்பெல்லாம் சாப்பிடலாம். ஒரு சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி நம்ம சும்மா இருக்கல, நமக்கு பசி எடுக்குது அப்படின்னாலே இது எல்லாமே இப்போ ஒரு பேக்காவே கூட கிடைக்குது. அவல் உப்புமா முன்ன மாதிரி தனித்தனியாக இல்லாமல் இப்போ ஒரு பேக்காக இருக்குது. ரெடிமேட் பேக் இப்போ நிறைய வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் கூட நம்ம பண்ணி சாப்பிடலாம். ஓகே, யாருக்கெல்லாம் அவல் பிடிக்குங்கிறத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.